என் அன்பு தங்கமே, அவசரப்பட்டு என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. என் குழந்தையே, நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் யாரால் நடத்தப்பட போகிறது என்கின்ற உண்மையை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இன்று என் குழந்தை, நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பேரதிசயத்தை என்னவென்று உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க வருகின்றது. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெறக்கூடிய நேரம். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ விட்டு விடாதே. இந்த நேரம், இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட தருணம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக கவனித்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை இனிமேலும் பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கென நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கான வெற்றி பொழுதாக மாற வேண்டும். இந்த வராகி நான் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயம், நாளைய விடியலில் உனக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஒரு ஆண் முன்னின்று நடத்தப் போகிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர உன் தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன். உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். நான் சொல்வது போல நாளைய தினம் உனக்கான சந்தோஷத்தை ஒருவர் நிரந்தரமாக கொடுக்க தயாராக இருக்கிறார் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுவிடாமல் இருந்துவிட முடியுமா? இத்தனை காலமும் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டிய நன்மைகளையும் உனக்கு வேண்டிய உண்மைகளையும் உறுதியாகவே உன் கைகளில் கொடுத்து விடும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறுவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதுபோலத்தான் இப்படி ஒரு ஆண் நிச்சயமாக நமக்கு தேடி வந்து நல்லதை கொடுப்பாரா என்பது போன்ற உன்னுடைய எண்ணம் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து நிற்கிறது என்றால் நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ எதிலும் உன்னுடைய கவனத்தை உறுதியாக செலுத்தும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். நான் சொல்வது போல நிச்சயமாக ஒரு ஆண் நமக்கான உதவியை கொடுப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும் விதமாக நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ என்னவென்று பார்க்க தொடங்கு. இனி இந்த நேரம், இந்த நிலை உன்னை எப்படி எல்லாம் மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உன்னை நான் நல்வழிப்படுத்த நினைக்கிறேன். எல்லாமுமாக உனக்கு நான் அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்த நினைக்கிறேன். இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்கி விடாதே. எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் என் பிள்ளை மனமுடைந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நான் கொடுக்க துணிந்து நிற்கின்றேன். நீ ஒவ்வொன்றையும் உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருப்பது உண்மை என்றால் நான் சொல்லப்போகின்ற இந்த ஆண் யார் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே அடையாளம் கண்டு கொள்வாய். எல்லா நேரத்திலும்
நாம் விரும்பியது போல எதுவும் நமக்கு நடந்து விடுவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் நமக்கான ஒரு நன்மைகளை இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அதை உணர்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். நீ உணர்கின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலை கடந்து நீ சந்தோஷம் என்கின்ற ஒரு பாதையில் அடியெடுத்து வைக்க நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நன்மைகள் நடக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற இந்த ஆண் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யார் என்ன சொல்கிறார்கள், யார் எதை செய்கிறார்கள் என்று நினைப்பதை விட என்ன நடந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பது மட்டும் உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும். நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு பிரித்தறியக்கூடிய திறமை நிச்சயமாக வந்துவிடும். யார் நமக்கானவர்கள், யார் நம்மை தேடி வருகிறார்கள், யார் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இனியும் இதற்கு நீ வருந்திவிட வேண்டாம். இனியும் இந்த சூழ்நிலைக்காக என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் மறைந்து கிடக்கிறது. நாளைய விடியல் என்பது பிரதோஷத்தினுடைய விடியல். இந்த வாழ்க்கையில் நீ நந்தி தேவரிடம் வேண்டி நின்ற விஷயம் ஒன்று நாளைய தினம் சிவபெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. அப்படியானால் நாளை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஆண் சிவனன்றி வேறு யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, உன்னுடைய முக்கியமான வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய இந்த நேரத்தை நீ விட்டு விடாமல் சிவனை மனதார நினைத்து உன் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னவாக மாறும் என்பது சிவனின் கைகளில் இருக்கின்றது. ஏனென்றால் நீ உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் எதை பெற நினைத்தாலும் அது உனக்கானதாக மாறும் அல்லவா? அப்படித்தான் உனக்கு நாளைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை விட்டு விடாமல் சிவனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் மாறும் என்று நான் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுதும் சோதனைகள் வரும் பொழுதும் நாம் கொண்ட இறை நம்பிக்கை நம்மை காப்பாற்றும். நாம் கொண்ட இறை நம்பிக்கை நம்மை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். என்னவாகும் என்று நீ நினைத்திருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் ஒரு நல்லதொரு மாற்றம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எதற்குமே கலங்கிவிட வேண்டாம். எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் மனமுடைந்து விட வேண்டாம். நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தட்டும். வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும். இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, என் குழந்தை ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நிச்சயமாக தெளிவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். யாருக்காகவும் இல்லை, உனக்காக உன் தெய்வம் உன்னை தேடி வருகின்றது என்றால், உனக்கான ஒரு மாற்றத்தை தர தெய்வம் தயாராக இருக்கிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? இது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உனக்குத்தான் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த தெரியவில்லை என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் அல்லவா? இனி இந்த நிலையை எல்லாம் மாற்றி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று கண்கூடாக காணும் நேரம் உனக்கு வந்து விட்டது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையும் உனக்கானதாக
மாறக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.